ஆர்ஆர்பி குரூப் டிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் 2 பார்ட்டா போட்டிருந்தோம். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா அது பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஹவ் இஸ் யூரியா ரிமூவ்டு ஃப்ரம் பிளட் பை அண்ட் ஆர்டிஃபிஷியல் கிட்னி? ஆர்டிஃபிஷியல் கிட்னினா இங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட கிட்னி செயல் எழுந்துருச்சு அப்படின்னா டயாலிசிஸ் மூலம் பிளட்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் ஆனா ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நடைபெறும். ஓகேங்களா? இதுவே நம்ம கிட்னி பண்றது ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. டயாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீரீஸ் ஆஃப் டியூப்ஸ் இருக்கும். அதாவது அந்த யூனிட்ல சீரீஸ் ஆஃப் டியூப் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா செமி பெர்மியபிள் மெம்பரைன் இருக்கும். அது வழியா நம்ம என்னன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டயாலிசிஸ் சொல்யூஷன் இருக்கும். அது வழியா பிளட்டை பாஸ் பண்ணும்போது பியூரிஃபை ஆகி வெளியே பிளட் நல்ல ரத்தம் வெளியே வரும். அது இன்னொரு வழியா வெயின்ல செலுத்திடுவாங்க. ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் தான் ஹீமோ டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹீமோ டயாலிசிஸ். இது யாருக்கு செய்வாங்க அப்படின்னா கிட்னி செயல் இழந்தவங்களுக்கு தான் செய்வாங்க. அவங்களுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் பண்ணுவாங்க. சரி, அடுத்த கொஸ்டின், which of the following part connects the urinary bladder and kidney? அதாவது யூரினரி பிளாடரையும் கிட்னியும் கனெக்ட் பண்ணக்கூடிய பகுதி. அதாவது கிட்னி எப்படி இருக்கும், இப்படி இருக்குங்களா, 2 பெயின்ஸ் மாதிரி இருக்கும். இதுல நிறைய வெயின்ஸ் எல்லாம் வெளியே வரும். இதோட எதை கனெக்ட் பண்ணுவாங்க? யூரினரி பிளாடர். இது கிட்னி, இது யூரினரி. இது பேர் என்னன்னா யூரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரேட்டர் தான் என்ன கனெக்ட் பண்ணும் அப்படின்னா கிட்னியோட கனெக்ட் பண்ணும். சரிங்களா? யூரேட்டர் தான் கிட்னியோட கனெக்ட் பண்ணும். பிக்சர்ல பாருங்க. கிட்னி அப்படிங்கிறது இது என்னன்னா பிளாடர்லாம் ஒன்றும் கிடையாது, சிறுநீரை சேகரிக்கக்கூடிய பகுதி. ஓகேங்களா? இதே ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி 800 ml இருக்கும். பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 500 ml இருக்கும். 500 ml இருக்கும். அதே மாதிரி நமக்கு என்னது ஃபீலிங் ஆஃப் யூரினேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 200 ml ஃபில் ஆச்சு அப்படின்னாவே ஃபீலிங் ஆஃப் யூரினேஷன் அப்படின்னா யூரின் போகிற ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Third question, method of removal of nitrogenous waste using artificial kidney is known as. அதாவது ஆர்டிஃபிஷியல் கிட்னினா என்ன சொன்னா டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த மெத்தடுக்கு பேர் அப்படின்னா ரைனோபிளாஸ்டி கொடுத்துருக்காங்க. ஹீமோ டயாலிசிஸ் அப்படிங்கிறதா அந்த மெத்தட். ஓகேங்களா? ஹீமோ டயாலிசிஸ் அப்படிங்கிறதா என்ன ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா நைட்ரஜனஸ் வேஸ்ட். நைட்ரஜனஸ் வேஸ்ட்னா அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் இதெல்லாம் தான் நைட்ரஜனஸ் வேஸ்ட். ஓகேங்களா? அதுதான் மெயினா நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, அது சொல்றாங்க. ஹீமோ டயாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டயாலிசிஸ் மெஷின் பிளஸ் ஸ்பெஷல் ஃபில்டர் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னு சொல்றாங்க. இதை கூட கேட்கலாம், நம்ம நோட் பண்ணிக்கலாம். டயாலிசிஸ் மெஷினோட அந்த ஸ்பெஷல் ஃபில்டர் உள்ள இருக்கும். அதுதான் பிளட்ல உள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஃபில்டர் ஆகி வெளியே வரும். ஓகேங்களா? என்ன மெத்தட்ல நடக்கணும்? ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அதிக அடர்த்தியிலிருந்து குறைந்த அடர்த்திக்கு போறது. ஓகேங்களா? அது மூலம் பண்றதுதான் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா டயாலிசிஸ் அப்படிங்கிறது. டயாலிசிஸ் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா டயாலிசிஸ் மெஷினோட ஸ்பெஷல் ஃபில்டர் ஆட் பண்றதுதான் ஆர்டிஃபிஷியல் கிட்னி, அப்படி இல்லைன்னா டயாலைசர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொத்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹீமோ டயாலிசிஸ் அப்படிங்கிறது. ஆர்டிஃபிஷியல் கிட்னினா என்ன? டயாலிசிஸ் மெஷினோட ஸ்பெஷல் ஃபில்டர் சேர்த்துறது. ஓகேங்களா? அது இல்லாம ஹீமோ டயாலிசிஸ் அப்படின்னா இந்த ப்ராசஸ் பேரு ஹீமோ டயாலிசிஸ். ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் கிட்னிக்கு இன்னொரு பேர் டயாலைசர் அப்படின்னு சொல்றாங்க. தெரிஞ்சுக்கலாம், மேபி கேட்டாங்க அப்படின்னா நம்ம போடுறதுக்கு வசதியா இருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் 4th. ஒரு பிக்சர் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கிட்னி அப்படின்னா இதுல ஃபண்டமெண்டல் யூனிட்னா நெஃப்ரான் செல் தான். ஓகேங்களா? அப்ப அந்த நெஃப்ரான் செல்லோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இதுல என்ன கேட்டிருக்காங்க? Which letter represents the region of Bowman's capsule in the diagram below? நேத்து கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது Bowman's capsule அப்படின்னு சொல்லிட்டு. சி டைப்ல இருக்கிறதா Bowman's capsule. அப்ப ரீஜன் ஏ தான் ஆன்சர். ரீஜன் ஏ. ஓகேங்களா? இங்க இருக்கிறது என்னன்னா பிசிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூப். இந்த ஹேர்பின் ஷேப்ல இருக்கிறது என்னன்னா லூப் ஆஃப் ஹென்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லூப் ஆஃப் ஹென்லி. இது டிசிடின்னு சொல்லுவாங்க, டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூப். அது எங்க முடியும் அப்படின்னா கலெக்டிங் டக்ட்ல முடியும். அப்படியே பெல்விக்ஸ் வழியா யூரிட்டர்ல கனெக்ட் ஆகும். யூரிட்டர்ல இருந்து பிளாடர் டு யூரித்ரா வழியா சிறுநீர் வெளியேறிடும்.
Fifth question. Which of the following statement is incorrect? அப்ப எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா கொடுத்திருக்காங்க, ஏதோ ஒண்ணு மட்டும் தப்புன்னு சொல்றாங்க. சரி, kidney are located in abdomen, one on either side of the backbone. அதாவது ஆமா, கிட்னி வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து அப்டாமனுக்கு பின்னாடி வந்து பேக் போனுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஈச் கிட்னி ஹேஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் யூனிட். ஒவ்வொரு கிட்னிலையும் நிறைய ஃபில்ட்ரேஷன் யூனிட், அதுதான் வந்து நம்ம நியூரான்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. நியூரான் கிடையாது, மூளையில தான் நியூரான் செல்கள் இருக்கும். நெஃப்ரான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கரெக்ட். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரி, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு படிக்கலாம். The human excretory system includes a pair of kidney, a pair of ureter, a urinary bladder, a urethra அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ரெண்டு கிட்னி ரெண்டு பக்கமும் இருக்கும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இருந்து வரக்கூடிய ஃபில்டர் ஆகி வரக்கூடிய ஃப்ளூயிட் வந்து எங்க இருக்குன்னா அந்த யூரிட்டர் வெளியே வரும். அங்க ரெண்டும் சேர்ந்து வந்து ஒரே ஒரு யூரினரி பிளாடர்ல இதாகும். அப்புறம் ஒரு யூரித்ரா இருக்கும், அது வழியா வெளியேறிடும். ஓகேங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 3யும் கரெக்ட் தான். அடுத்தது ஃபோர்த்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்மலி இன் அ ஹெல்தி அடல்ட் இனிஷியல் ஃபில்ட்ரேஷன் இந்த கிட்னி இஸ் அபவுட், அதாவது 180 லிட்டர்ஸ் வந்து அதோட கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி ஜிஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க. அதாவது கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் ரேட்னு சொல்லுவாங்க. அதான் 180 லிட்டர்ஸ் பெர் டே. ஓகேங்களா? சரி, அப்போ ஆப்ஷன் டியும் கரெக்ட். ஆன்சர் என்ன அப்படின்னா இன்கரெக்ட் ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 6 போயிடலாம். ஓகே, டயாலிசிஸ் பற்றி தான் ஏதோ பேசியிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். டயாலிசிஸ் இஸ் அ ப்ரொசீஜர் done to remove the waste product from the blood when the normal functioning of kidney is affected. அதாவது டயாலிசிஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்து எப்போ பண்ணுவோம்? கிட்னி வந்து பிரச்சனை வரும்போது தான் வந்து டயாலிசிஸ். அப்படி கிட்னியால பிளட்டை ஃபில்டர் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப தான் டயாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். ஸோ த ஸ்டெப்ஸ் ஆஃப் டயாலிசிஸ் ஆர் கிவன். எப்படி வந்து பண்றாங்கிற ஸ்டெப்பை கொடுத்துருக்காங்க, பட் ப்ராப்பராக கொடுக்கல. கரெக்டான ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லைன் ஃப்ரம் ஆர்டரி. ஆர்டரி தமனிலிருந்து ரத்தத்தை வெளியே எடுப்பாங்க. ஓகேங்களா? ரத்தத்தை வந்து ஒரு டியூப் வழியா வெளியே வரும். ஓகேங்களா? உள்ள வந்து ஒரு மெஷின் மாதிரி பொறுத்திருப்பாங்க, அது மூலம் வந்து வெளியே வரும். அதுக்கு அடுத்து வந்து ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா லைன் டு வெயின் வந்து கடைசியா வரும். பேஷண்ட்ஸ் பிளட் பாஸ்ட் த்ரூ த டேங்க் வித் டயாலிசிங் ஃப்ளூயிட். ஓகே, ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி வரும். பி. ஓகேங்களா? இது ரெண்டாவது வரும். பேஷண்டோட பிளட் வந்து ஆர்டரியிலேருந்து எடுத்து அந்த டேங்க்ல உள்ள போங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா டயாலிசிங் ஃப்ளூயிட் இருக்கும். அதுக்கடுத்து வந்து அந்த டயாலிசிங் ஃப்ளூயிட் ஹேஸ் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அஸ் பிளட். அதாவது டயாலிசிங் ஃப்ளூயிடோட ப்ரெஷரும் பிளட்டோட ப்ரெஷரும் சேமா இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. எக்ஸப்ட் அந்த வேஸ்டோட அது வந்து இருக்காது. ஏன்னா அப்பதான் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மூலம் வந்து நமக்கு வெளியே வந்து வரும். ஓகேங்களா? அப்ப இது 3. ஃபோர்த் வந்து அப்படின்னா வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் பிளட் பாஸ் இன்டு த டயாலிசிங் ஃப்ளூயிட். ஃப்ளூயிடுக்குள்ள வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் போயிடும். இது 4th. அப்புறம் பியூரிஃபை ஆன பிளட் வந்து வெயின் வழியா வந்து திரும்ப நம்ம உடல்லையே செலுத்திடுவாங்க. இது 5. அப்ப பார்த்தோம் அப்படின்னா CBEDA ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இங்க பின்னாடி நான் கொடுத்துருக்கேன், இப்படிதான் நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாருங்களேன், இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்து ரெட் கலர்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறது வந்து என்னன்னா தமனி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன இதோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா வந்து அந்த டயாலிசிஸ் மெஷினோட கனெக்ட் ஆயிருக்கும். இதுக்குள்ளதான் வந்து ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் நடக்கும். அதான் லைன் ஃப்ரம் ஆர்டரி. அதுக்கப்புறம் இந்த பேஷண்டோட பிளட் வந்து எதுல பாசுங்க, அந்த டேங்க் மாதிரி வச்சிருக்காங்களா அதுல. இதுதான் வந்து இதுல என்ன இருக்கும் அப்படின்னா டயாலிசிங் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த டயாலிசிங் ஃப்ளூயிட் ஹேஸ் சம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருக்கும் பிளட் மாதிரியே, எக்ஸப்ட் வந்து வேஸ்டோட ப்ரெஷர் ரெண்டையும் மெயின்டைன் பண்ணாத மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் பிளட்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட் வந்து தங்கிரும். அதுக்கப்புறம் பிளட் மட்டும் வெளியே வரும் பியூரிஃபை ஆகி. அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு பைப் வழியா உள்ள நம்மளுடைய வெயினுக்குள்ள செலுத்திடுவாங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் ரத்தத்தை வெளியே எடுக்கிறது ஆர்டரி வழியா எடுப்பாங்க, ரத்தத்தை உள்ள போறது அப்படின்னு சொல்லிப்பாங்க வெயின் வழியா உள்ள போகும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 7.
யூரின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டேஷ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். யூரின்ல வந்து 95% ஆஃப் வாட்டர் இருக்கும். ஓகேங்களா, 95% ஆஃப் வாட்டர் இருக்கும். சரி, இந்த காம்போசிஷன் மட்டும் பார்த்துக்கலாம். 95% வாட்டர் இருக்கும். மீதி பார்த்தோம் அப்படின்னா யூரியா ஒரு 2%, கிரியாட்டிலின் 0.1%, யூரிக் ஆசிட் 0.3%, 0.03%. ஓகேங்களா, யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம மேஜரா நம்ம ஹியூமன்ஸ் வந்து வெளியிடக்கூடிய கழிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூரியா தான் அதிகப்படியா இருக்கு. ஓகேங்களா, அப்ப யூரியா தான் நம்ம அதிகமாக வெளியே விடுவோம். இது வந்து என்னன்னா நைட்ரஜனஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அயான்ஸ் நம்ம உணவை எடுத்துக்கும் போது அதிகப்படியா நம்மளோட உடம்புல வந்து அயான் வந்து சேருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து குளோரைட், சோடியம், பொட்டாசியம், சல்ஃபேட், அமோனியம், பாஸ்பேட் இது இருக்குன்னா அதுவும் வந்து அதிகப்படியா இருக்கும்போது வெளியேற்றம் நடைபெறும். அதெல்லாம் மீதி வந்து இருக்கக்கூடிய அமௌண்ட். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 8. அதே மாதிரி பிக்சர் கொடுத்து கேட்கறது இந்த யூனிட்ல பார்க்கும்போது நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபாலோயிங் ஃபிகர் ஷோஸ் ஹியூமன் நெஃப்ரானோட பிக்சர் தான் இது. விச் பார்ட் இஸ் கலெக்டிங் டக்ட்? எது வந்து கலெக்டிங் டக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கலெக்டிங் டக்ட்னா இது பவுமன்ஸ் கேப்சூல், இது பிசிடி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூப், இது லூப் ஆஃப் ஹென்லி, இது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூப், இது வந்து கலெக்டிங் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரீஜன் ஏ தான். ஓகேங்களா, ரீஜன் ஏ. நேற்று கிளாஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து எது எது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஈஸியாக இருக்கும், அதை பார்த்துட்டு கூட வந்தால் ஈஸியாக இருக்கும். அதனால டைரக்டா நான் ஆன்சர் மட்டும் சொல்றேன். கொஸ்டின் நம்பர் 9. கிட்னி இஸ் அன் ஆர்கன் ஆஃப் எக்ஸ்கிரீஷன். ஆமா, கிட்னி அப்படிங்கிறது வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு ஆர்கன் தான். அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை ரெகுலேட் பண்றது ஹியூமன்ல. ரெகுலேஷன் ஆஃப் விச் டூ சப்ஸ்டன்ஸ் இஸ் டன் பை கிட்னி. கிட்னினால எதை வந்து இது பண்ணுது அப்படின்னா வந்து வாட்டர் லெவலும் சால்ட் லெவலும் தான். ஆப்ஷன் டி, வாட்டர் லெவலும் சால்ட்டையும் தான் இது பண்றது. வாட்டர் ஆக்சிஜன்லாம் பண்ணாது. ஓகேங்களா, இது தப்பு. சுகரு, கார்பன் டை ஆக்சைடு, புரோட்டீன் இதெல்லாம் கிடையாது. கிட்னி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வாட்டர் சால்ட்ஸ் தான். ஓகேங்களா, சால்ட்ஸ் லெவலை மெயின்டைன் பண்றது தான். கொஸ்டின் நம்பர் 10. வேர் கேன் வி ஃபைண்ட் த கிளாமருலஸ் இன் அ ஹியூமன் பீயிங்? நேற்று கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதுவும் சொல்லிடலாம். எங்க கிளாமருலஸ் அப்படிங்கிறது கிட்னியில தான் இருக்கு. இது வழியா தான் வந்து ரத்தம் வந்து உள்ள வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு வெயின் வழியா வெளியே போயிடும். ஓகேங்களா, கிளாமருலஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்டரி தான் கிட்னில. இந்த கிட்னி ஆன்சர் இந்த கிட்னி. Question number 11. A normal adult human being produced dash ml per ஒரு நாளைக்கு 1 to 1.5 லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ml கொடுத்துருக்காங்க. அப்ப 1 to 1.5 லிட்டருக்கு 1000 to 2000 ml தான் ஆன்சர். ஓகேங்களா. Question number 12. Which of the following sequence of events occur during the formation of urine in the human body? Urine form ஆகிறதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் கூட நேற்று பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன். ரெண்டாவது ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ங்கிறது நடைபெறும். எல்லாமே வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய தேவையான குளுக்கோஸ், ஹார்மோன்ஸ், அயான்ஸ் எல்லாம் வந்து அந்த நெஃப்ரானோட ஒவ்வொரு டியூபோட பகுதிக்கு போகும்போது 1 by 1 வந்து என்னாகும், திரும்ப உறிஞ்சு கொள்ளப்படும். அதுக்கப்புறம் எக்ஸஸா இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் வந்து செக்ரீஷன் சொல்லுவாங்க. திரும்ப பிளட்ல இருக்கக்கூடிய எக்ஸஸா ஏதாவது இருந்துச்சு, உறிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸஸா இருக்கிறது திரும்ப வந்து நம்ம லூமன் சொல்லக்கூடிய ரெஃப்ரான்குள்ளேயே உள்ள வந்துடும். ஓகேங்களா, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பெல்விக்ஸ் வழியா யூரினா வெளியே போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன். ரெண்டாவது ரீஅப்சர்ப்ஷன். ஓகேங்களா, மொத்தமா ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய குளுக்கோஸ், ஹார்மோன் அதெல்லாம் வந்து திரும்ப வந்து உறிஞ்சப்படும். அதுக்கப்புறம் செக்ரீஷன் அப்படிங்கிறது எக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து லூமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்குள்ளேயே வந்துடும். அதுக்கடுத்து இது எல்லாம் சேர்ந்து கரெக்டா கடைசி ஸ்டெப் எக்ஸ்கிரீஷன். இதுல கொடுக்கல, ஒருவேளை கொடுத்தாங்கன்னா அடுத்தது பார்த்துக்கோங்க. எக்ஸ்கிரீஷன் வெளியேற்றம் போறோம், வெளியேற்றிடும், எக்ஸ்கிரீஷன் சொல்லுவாங்க. பிளாடர் அதுக்கப்புறம் வந்து யூரித்ரா வழியா வெளியே போயிடும். பிளாடர்ல ஸ்டோர் ஆகி யூரித்ரா வழியா வெளியே போயிடும். அடுத்த கொஸ்டின், which of the following is not a animal produced nitrogenous waste product? அது எது அப்படின்னா வந்து அனிமல் லாக்டிக் ஆசிட் தான் வந்து அனிமல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நைட்ரஜனஸ் வேஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, சரி நம்ம மேமல் ஹியூமன் அப்படின்னு சொன்னா ஹியூமன்னா நான் முன்னாடியே சொன்னேன் எது வந்து அதிகமா இருக்கு, யூரியா கண்டென்ட் தான் அதிகமா இருக்கு. அப்ப யூரியா தான் வந்து ஹியூமன் வந்து அதிகப்படியாக எக்ஸ்கிரீட் பண்றது. ஓகேங்களா, அப்ப நம்ம வந்து யூரோடெலிக் அனிமல்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து வந்து ரெப்டைல்ஸ், அதுக்கப்புறம் இன்வெர்டிபிரேட்னா முதுகெலும்பு இல்லாத மற்ற உயிரினங்கள். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிடை வந்து வெளியே விடும். அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் இதெல்லாம் தான் வந்து நைட்ரஜனஸ் வேஸ்ட்னு சொல்றாங்க. இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா புரோட்டீன் மெட்டபாலிசம். புரோட்டீன் உருவாகும் போது நிறைய ஸ்டெப்ஸ் நடக்கும்ல, அது மூலம் வந்து உருவாக்குறதா வந்து இந்த
நைட்ரஜனஸ் வேஸ்ட் எல்லாமே. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 14 போயிடலாம். அக்வாட்டிக் அனிமல் லைக் இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். எதுல அப்படின்னா கிளாஸ்ல பார்த்தோம். ஒருவேளை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அக்வாட்டிக் அனிமல் லைக் ஃபிஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்கிரீட் வேஸ்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்ம். எதா வந்து வெளியிடும்னா அது அதிகமாக வெளியிடுறது நம்ம எப்படி யூரியா வெளியிடுறோம்னா அது வந்து அமோனியாவா வெளியே விடும். எப்படி வெளியே விடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதோடைய கில்ஸ் சொல்லக்கூடிய செவில் பகுதி வழியாக தான் வெளியே விடும். ஒருவேளை அதால வெளியே விட முடியல அப்படின்னா வந்து அது என்ன பண்ணும்னா கில்ஸை டேமேஜ் பண்ணிடும். ஓகேங்களா? கில்ஸை வந்து டேமேஜ் பண்ணிடும் இந்த அமோனியா. அதே மாதிரி இந்த அமோனியாவை வெளியேற்றுவதற்கு அதிகப்படியான வாட்டர் வந்து தேவைப்படும். அமோனியாவை வெளியேற்றுவதற்கு அதிகப்படியான வாட்டர் தேவைப்படும். அடுத்தது the primary excretory product of dash is uric acid. அதாவது யூரிக் ஆசிட் எதோடது அப்படின்னா பேர்டோட தான் வந்து யூரிக் ஆசிட். ஓகேங்களா? பேர்ட்ஸ்க்கு யூரிக் ஆசிட். அப்ப கவுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அமோனியா தான் வரும். ஃபிஷ்ஷுக்கும் அமோனியா தான் வரும். ஹியூமன் அப்படின்னா யூரியா வரும். ஓகேங்களா? அதான் இதுவும் கொடுத்துருக்கேன். பேர்ட்ஸ்னா யூரிக் ஆசிட், ஹியூமன்னா யூரியா, ஃபிஷ்ஷு கவுக்குலாம் அதிகப்படியாக வெளியேறுவது அமோனியா. 95% வாட்டர் தான் இருக்கும். இந்த ரிமைனிங்ல ஹை கான்சென்ட்ரேஷனா இருக்குல்ல அதை தான் வந்து இவங்க சொல்றாங்க, மீன் பண்றாங்க. சரி, யூரியா சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் பிளேஸ் இந்த ஹியூமன். யூரியா சைக்கிள் அப்படின்னா வந்து அமோனியா யூரியாவா மாறுறது தான் யூரியா சைக்கிள் அப்படிங்கிறது. எங்க நடைபெறும் அப்படின்னா லிவர்ல தான் நடைபெறும். ஓகேங்களா? யூரியா சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ் இன் ஹியூமன் லிவர்ல தான் நடைபெறுது. எங்கன்னா யூரியா சைக்கிள்னா அமோனியா தான் யூரியாவா மாறுறது. ஓகேங்களா? இது எங்க நடைபெறும்னா செல்ல, லிவர் செல்ல. அதுக்குள்ள எங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா சொல்லணும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா நடைபெறுது. ஓகேங்களா? Which of the following constitutes the human excretory system? என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 pair of kidney இருக்கு, சிங்கிள் யூரிட்டர் இருக்கு, சிங்கிள் யூரினரி பிளாடர் இருக்கு, சிங்கிள் யூரிட்டர் இல்ல டபுள் யூரிட்டர். இந்த பைப் மாதிரி இருக்கும்ல, ரெண்டு பக்கமும் கிட்னி இருக்கும், கிட்னில இருந்து ஒரு பைப் மாதிரி வரும், அங்க பிளாடர்ல ஸ்டோர் ஆகும், யூரித்ரா வழியா வெளியே போயிடும். அப்போ ஒரு பேர் ஆஃப் கிட்னி, ஒரு பேர் ஆஃப் யூரிட்டர், சிங்கிள் யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிங்கிள் யூரிட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட், இது தப்பு. மூணாவது 1 pair ஆஃப் கிட்னி, ஒரு பேர் கிட்னி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 pair ஆஃப் யூரிட்டர், ஒரு பேர் யூரிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சிங்கிள் யூரினரி பிளாடர், ஒரே ஒரு பிளாடர் இருக்குன்னு சொல்றாங்க, சிங்கிள் யூரித்ரா இருக்குன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப அதிகமா வந்து இதுல ரொம்ப யோசிக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கேள்வி கேட்கல. ஒவ்வொரு என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படின்லாம் கேட்கல. பிக்சர்ல இருந்து கேட்டிருக்காங்க, அந்த பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அது எங்க இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க, பேசிக்கா தான் கேட்டிருக்காங்க குரூப் டியை பொறுத்தவரையிலும். 18th question. An adult human urine consists of என்ன இருக்கும்? 95% of water இருக்கும். ஓகேங்களா? இப்போ 85 வராது, 95 வருது. யூரியா 2%, ரிமைனிங் ஃபுல்லா அமோனியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அமோனியா கழிவுகள்லாம் வந்து அதிகமா வெளியிட மாட்டோம், அமோனியா தான் யூரியாவும் வரும். அப்போ இது தப்பு. அடுத்து 85% வாட்டர், இதுவும் தப்பு. 95% வாட்டர், 2.5% யூரியா, 2.5% வந்து ரிமைனிங் இருக்க கிரியாட்டினின், சோடியம், பொட்டாசியம், அதர் மினரல்ஸ்லாம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வெளியே போகும். சரி, question number 19. பவுமன்ஸ் கேப்சூல் என்க்ளோசஸ். பவுமன்ஸ் கேப்சூல் அப்படிங்கிறது சி டைப்ல இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இதுக்குள்ளதான் வந்து ஒரு வலைப்பின்னல் மாதிரி, ஓகேங்களா, என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ரத்த நாளம் வந்து இருக்கும், ரத்த நுண்ணாளங்கள் இருக்கும். இதுலதான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இதோட ஒரு நடுவில் ஒரு மெம்பரைன் இருக்கும், 3 சேர்ந்தா ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடைபெறும். அப்ப இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நெஃப்ரானுக்குள்ளதான் இருக்கும், நியூரான் செல்கள் கிடையாது. பவுமன்ஸ் கேப்சூல் நெஃப்ரான் செல்லுல இருக்கும். இது எதை சுத்தி காணப்படுது அப்படின்னா அந்த கிளாமரல்ஸ், இந்த வலைப்பின்னல் மாதிரி நான் போட்டல சி டைப்ல இருக்கும், உள்ள வந்து வலைப்பின்னல் மாதிரி ஃபுல்லா அப்படி இருக்கும். எதை சுத்தி காணும்? கிளாமரலஸ் சுத்தி தான் காணப்படுது. பார்ட்ஸை வச்சு கேட்டிருக்காங்க நிறைய கேள்வி. சும்மா நெஃப்ரான் எடுத்துக்கிட்டா அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா அட்லீஸ்ட் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு போயிடணும். அடுத்த கொஸ்டின். ஓகே, is there any advantage of structure of nephron as a long tubular structure? அதாவது நெஃப்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னா டிசி டைப்ல இருக்கும், ஓகேங்களா, இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் பெண்ட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் ஹேர்பின் பெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இங்க பெண்ட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் கலெக்டிங் டக்ட் இருக்கும். இது வந்து என்ன பெல்விக்கோட கனெக்ட் ஆயிருக்கும். யூரின் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். இங்க கிளாமரலஸ் இருக்கும். இங்க சுத்தி வந்து எல்லா பகுதியிலையும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வெயின் வந்து காணப்படும். இங்க இருந்து வரும்போது ஆர்டரி வரும், அதுக்கப்புறம் நுண் தமனிகளா தந்துகிகளா மாறும், அதுக்கப்புறம் வந்து
வெயினா வந்து வெளியே வரும். ஓகேங்களா, இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ டியூப் கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபில்ட்ரேஷனுக்காக, ரீஅப்சர்ப்ஷனுக்காக தான். திரும்ப வந்து மொத்தமா இந்த பகுதியில் வந்து மொத்தமா வந்து பிளட்ல இருந்து எல்லாமே வெளியே வந்துடும். குளுக்கோஸ், ஹார்மோன், அதுக்கப்புறம் பார்த்தா பிளட், அதாவது நம்ம ஹியூமன் ஹார்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20% ஆஃப் பிளட் வந்து கிட்னி தான் எடுத்துக்கும். கிட்னி என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டை பியூரிஃபை பண்ணும். பியூரிஃபை பண்ணும்போது வந்து என்ன ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த சி டைப்ல சொல்லக்கூடிய பவுமன் கேப்சியூல்ல நடைபெறும். இது நடைபெறும் போது என்னன்னா மொத்தமா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிடும். ஃபில்டர் பண்ணதுக்கு இந்த டியூப் வழியா பாஸ் ஆகும்போது தான் ஒவ்வொரு பகுதிகளும் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது நடைபெறும். அப்ப அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்காக தான் இந்த டியூபே கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன ரீசன் அப்படின்னா நோ ஆல் நெஃப்ரான்ஸ் ஆர் நாட் லாங், சம் ஆர் ஷார்ட், அதர் ஆர் லாங், பட் ஆல் ஆர் ஃபங்க்ஷனல். எல்லாமே வந்து லாங்கா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தப்பு, எல்லாமே லாங்கா தான் இருக்கும். நோ த லாங் டியூபுலர் ஸ்ட்ரக்சர் ஹேஸ் நோ அட்வான்டேஜ். பெருசா இருக்கிறதுனால அந்த எந்த அட்வான்டேஜும் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை பெருசா இருக்கிறதுனால தான் அப்சர்ப்ஷன் நடைபெறும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. எஸ், த லாங் டியூப் கிவ்ஸ் டைம் கொடுக்குது, ஸ்பேஸ் ஃபார் ரீஅப்சர்ப்ஷன், எக்ஸஸ் வாட்டர் ஃப்ரம் இனிஷியல் ஃபில்ட்ரேஷன்லேருந்து ஒரு ஃப்ளூயிட் வெளியே வரும். அதுலேருந்து நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய அயான்ஸாக இருக்கட்டும், மற்ற இருக்கக்கூடிய வாட்டராக இருக்கட்டும் திரும்ப எடுத்துக்கிறதுக்காக லாங் டியூப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். அடுத்து வந்து எஸ், த லாங் டியூப் கேன் பி காயில்ட் அண்ட் பேக்ட் அட் ஹைலி டென்சிட்டி டு ஃபார்ம்லி டு கிட்னியை வந்து ஃபார்மாக வச்சுக்கிறதுக்காக அந்த பெரிய இது இருக்கு, டியூப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, அப்சார்ப்ஷனுக்காக தான் இது இருக்கு. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் சரி. இன்னைக்கு வந்து 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். திரும்ப திரும்ப பாருங்க. பெரிய கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. பார்ட்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. கொஞ்சம் ஒரு 1-2 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மறக்காம வந்து அரிஹண்ட் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.